பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரவும் தான் அங்க இருக்கிறப்ப பயமாவே இருக்கும். அந்த அத்தையை பார்த்தாலே என்ன சொல்ல போதோ ஏது சொல்ல போதோன்னு சொல்லி பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரவும் தான் நிம்மதியா இருக்கு சாமி. நீ என்னத்துக்கடி அவளுக்கு பயந்து கிடக்க? அது உன் வீடு, நீ அந்த வீட்டு மருமக, உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, புரியுதா? அவளை பார்த்து நீ எதுக்கு தேவையில்லாம பயந்து கிடக்க? அம்மாச்சி நான் இருக்கும்போது பயம் இல்லாமாச்சி. அது என்னன்னா அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க, பாக்குற தெய்வம் அது ஒரு மாதிரி நமக்கு என்னமோ மாதிரியா இருக்கும். நம்ம வீடுனா வேலை செய்யறனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அம்மா தானே ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு தைரியமா இருப்போம். அவங்க அப்படியா வேலை செய்யலைன்னா அப்படியே மேலே எங்கேயும் பாக்குறாங்க, அதுவே நமக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. அருமே நீ தான் தேவையில்லாம அத்தைக்கு பயந்து கிடக்க. அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இது ஒரு டம்மி பீஸ். அது அவங்க அம்மா மட்டும் கூட இல்லைன்னு வச்சுக்க, அதெல்லாம் எனத்துக்குமே ஆகாது, வேஸ்ட் பீஸு. அவங்க அம்மாக்காரி கூட நிற்கிறதான் சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதை தூண்டி தூண்டி விட்டுக்கு இருக்கா அத்தைக்காரிய. அத்தைக்காரியெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, நீ அதை நினச்சலாம் பயந்து கிடக்காத, ஃப்ரீயா விடு. அதை நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்ல. ஐயே விடுங்கடி பாவத்தை. அது யாத்தையோ புத்தி விட்டு போய் எத்தனாலும் பேசி கிடக்கு. அதை போய் நீங்க எதனால பிறந்து பேசி கிடைக்கீங்க? தப்பு இல்ல, அப்படிலாம் பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுக்கணும்ல, அவன்லாம் பேசக்கூடாதுல. சித்தி நீங்க வேற சும்மா இருங்க சித்தி, அதுக்கெல்லாம் என்ன மரியாதை? அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறணும். பெரியவங்க மாதிரி நடந்தாதான் மரியாதை கொடுப்பாங்க, தானா மரியாதை தருவாங்க. அதை விட்டுட்டு செய்யறதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமான வேலை, அதுக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடாக்கும். நீங்க வேற பேசாம இருங்க சித்தி. அப்படி சொல்றேனா பேத்திய? உன் சித்திகாரி இப்படி தேண்டியே ரொம்பயும் ஓவரா நல்லவளா இருப்பா. அப்படி இருக்க போய் தானே அவங்க அத்தைக்காரி தலையில ஏறி மிளகா அரைச்சிக்கிருக்கா. நீ தாண்டி உங்க ஆத்தா மாதிரியே இருக்க. அவ அப்படித்தேன் தங்கம்மா, இவ்வளோ மாதிரிலாம் பொறுமையா போக மாட்டா, பட்டு 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 பட்டுன்னு பேசி விட்டுருவா. இந்த அங்கம்மாதான் கொஞ்சம் பொறுமைசாலி எங்க வீட்டிலேயே தெரியுமா. எனக்கு கூட அப்படி பொறுமை கிடையாது. என் பிள்ளை யார் என்ன செஞ்சாலும் பொறுமையா போவா, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பா. அவ குணமே யாருக்குமே வராது. நானும் அவ்வளவுதான், அப்படியே அந்த அம்மா மண்டை பிடிச்சி ஆஞ்சு விட்டுருவேன். சரி, ரொம்ப ஓவர் தான். ஒரு மாசமா இருக்க பிள்ளைன்னு கூட பார்க்காம சும்மா அதை செய்யி இதை செய்யி அப்படி இப்படின்னு சும்மா பாடுபடுத்திக்கிட்டு. என் அத்தையும் மாமியார் தான் என்னை அப்படியே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நான் மாசமான நாள் இருந்து என்னை எந்த வேலையும் சொல்ல மாட்டேன்றாங்க. நானே செய்யறேன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கும் விட மாட்டேன்றாங்க. இத்தனைக்கு எனக்கு நார்மலா தான் இருக்கு, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. பரமுக்குனால ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, பெட் ரெஸ்ட். எனக்கு அது கூட கிடையாது. அப்படி இருந்து அத்தை என்னை ஒண்ணுமே செய்ய விடுறது இல்ல. இவங்க மாமியாரா இல்ல அந்த அம்மா மாமியாரா ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. எது எப்படியோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி. 2 பிள்ளைய இருக்கீங்க, மாசமா இருக்க பிள்ளைய. அப்பனா விதவிதமா டிசைன் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடலாம். அப்படியே நெல்லுக்கு பாருது புழுக்குண்டு உங்களுக்கு செய்யறதுல நானும் வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிறேன். ஜாலி ஜாலி. ஆமா, நீங்க என்னைக்குதான் பெரிய மனுஷி மாதிரி புத்திசாலித்தனமா பேசிருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலேயே இருங்க. அவங்கதான் எல்லாம் அறிவு எடுத்தனமா இருக்காங்கன்னா உங்களுக்காக தெரிய வேணாம். 2 பிள்ளைய மாசமா இருக்க பிள்ளை பக்கத்துல பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே, நல்லாவா இருக்கு? ஒரே வீட்டுல இருந்தா மாசமா இருக்க பிள்ளை 2 பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காரலாமா? இல்ல ஒரே வீட்டுல தான் இருக்கலாமா? ஊர்ல இல்லாத அநியாயம் இந்த வீட்டுல தான் நடக்குது. கேட்டா அங்கம்மாவுக்கு எல்லாம் தெரியும், பெரிய காரியக்காரின்றீங்க. வாடி வா காரியக்காரைய மருமகளே, வாடி. உன்னையத்தையும் காணாம ராவிக்கிருந்தேன், வந்துட்டியா? என்னவா இப்ப 2 கர்ப்பிணி பிள்ளைங்க ஒரு வீட்டுல இருந்தா என்ன ஆயிரும்ன்றேன். உலகம் அழிஞ்சிருமா இல்ல உலகம் அழிஞ்சிருமான்னு கேக்குறேன். இருந்தா என்ன பிரச்சனை? அதுக்கு விளக்கத்தை சொல்லு நீ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லுவாங்கல்ல 2 கர்ப்பிணி பிள்ளைங்க ஒன்னா இருக்க கூடாது, ஒரே வீட்டுல இருக்க கூடாதுன்னு. அதைத்தான் நானும் சொன்னேன், பெரியவங்க சொன்னதுதான். அதுக்கு அர்த்தமா எனக்குலாம் தெரியாது. அர்த்தம் தெரியாம அப்புறம் என்னத்துக்குமா பேசுற நீ? பேசாம இருமா, உன் ஜோலியை பாத்துக்கிட்டு. ஓ மகன் நம்ம மாசமா இருக்கா? இல்ல எங்க பிள்ளைய தானே மாசமா இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் எதா இருந்தாலும். என்னங்க நீங்களாம் பெரிய மனுஷி மாதிரியா பேசுறீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் அவங்க பேத்தியே தானே 2 பேரும். அவங்க நல்லதுன்னு சொல்றேன் நானு. என்னமோ நான் என்னமோ கெட்டதுக்கு சொல்ற மாதிரி பேசுறீங்க. இவாருங்க சரஸ்மதினியே, இப்ப ஆஸ்பத்திரியில 50 வில்லையே 100 வில்லையே ஒரே பெட்ல பக்கத்துல இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தா ஆஸ்பத்திரி நடத்த முடியுமா? கர்ப்பிணி பிள்ளைய பக்கத்துல உட்காரக்கூடாது, ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரி காலி பண்ணிட்டா போக முடியும்? அப்பெல்லாம் ஒன்னா தானே இருக்காங்க. அதே மாதிரிதான் எல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனசுதான் காரணம். நம்மளா சும்மா அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். அதுக்கு உண்மையான அர்த்தம் யாருக்குனாலும் தெரியுமா ஏன் எதுக்குண்டு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க பேசாம இருங்க. ஆஸ்பத்திரினா ஒரு கர்ப்பிணி பிள்ளைகளுக்கும் ஒரு ஆஸ்பத்திரியை திறந்து வைக்க முடியும்? தெரியாமத்தையும் கேட்கிறேன். ஒரு ஆஸ்பத்திரியில எத்தனை பேர் வராக போறாங்க மாசமா இருக்கவங்க? அதெல்லாம் பார்த்து ஆஸ்பத்திரி நடத்த முடியுமா ஊர் உலகத்துல? வந்துட்டா பேசுறதுக்கு பெரிய இவ மாதிரி. நீ என்னடி எங்கம்மா, அந்த பிள்ளை ஓ வயசு தானே, அப்புறம் நீ என்ன மதினி இருக்கு? சரசுன்னு கூப்பிட வேண்டியதானே? அப்படியா? இவங்க ஏன் வயசு தானே? அப்படி என்னைய விட 4-5 வயசு மூத்தவன்னு சொன்னாங்களேம்மா, அதனால இப்படி மதினி கூப்பிட்டு கிடைக்கேன். ஆமா அடியே, உனக்கு அந்த பிள்ளைக்கு ஒரே வயசுதான். முன்ன பின்ன இருப்பீங்க. நீ தான் அவளுக்கு ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு மூத்தவளா இருப்ப. அவ உன்னைய காட்டில இளையவ தானே. ஆஹா, இந்த கேள்வி வேற உண்மையை உடச்சு விட்டாயா? நான் இவகிட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மூத்தவன் சொல்லி மரியாதையை மதியம் கூப்பிட சொன்னேன். இதுக்கு பிறகு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவாளே. ஐயோ, நம்ம டம்மி பண்ணிட்டாங்களே, தேவையில்லாம வந்து வாயை கொடுத்து விட்டோமோ. என்ன சரசு, எங்க அம்மா இப்படி சொல்றாங்க? நீ ஏன் வயசு தானாம்ல, என்னையோட இளையவ தானாம்ல. அப்புறம் நான் உன்னை மாதிரி நீ நொதி கூப்பிட்டு கிடக்கணும். இனிமேல் சரசனையே கூப்பிடுறேன். தேவையில்லாம இப்படி 4 மதினி கூப்பிட்டு வெட்டியா போச்சு.
அதானே எல்லாரும் வயசை குறைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, இந்த அம்மா என்னமோ வயசை கூட்டி சொல்லியிருக்கே. வித்தியாசமான ஆளா இருக்கும் போல சாசம்மா. மரியாதையெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது, தானா கொடுக்கணும். அது எங்க சில பேருக்கு தெரியுது. என்னங்கத்த சரசத்தை? சும்மாவே இவளுக்கு ஆட்டம் தாங்க முடியாது. இப்ப எல்லா வாயாடிகளும் ஒன்னா சேர்ந்திருக்காளுங்க, இவளுக்கிட்ட பேச முடியுமா? என்னமா பண்ணி தொலைங்க. சை. ஆமா ஆமா, எங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கு, இவளுக்கு வாய் கொடுக்கல கடவுள். இவளுக்கு பேசவே தெரியாது, ஒண்ணும் தெரியாத பாப்பா. படிப்பா. அருமே, கார்த்தி தம்பி போன் போட்டியா? வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி போன் போட்டு சொன்னியா? சொல்லிட்டேம்மா, கார்ல வரப்பே அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேம்மா. அவர் ஒர்க்கு முடிச்சுட்டு கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காருமா. என் பேத்தி ஆத்தா முகத்தை கண்டு வந்து இப்பத்தே நல்லா இருக்க கலையா. அங்க இருக்கும்போது அருள்வாயும் போய் கிடந்தா, ரொம்ப பாவம். என்ன பண்ண, அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி அம்மா சொல்ல சொல்லிச்சடி. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ண சொல்லியே, அங்க வீட்டுக்கு போயிருப்ப மனசுக்கு இருக்கும் மாமா வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி போன் பண்ணி சொல்லி வரட்டம்மா. சரிங்க சித்தி, ஃபோன் பண்ணி சொல்றேன் சித்தி. பரவாயில்ல, எப்படியோ பரம வீட்டுக்கு வந்ததுல நமக்கு ஒரு நன்மை. சின்ன பொண்ணு இங்கேயே இருக்கா. நம்ம அண்ணனுக்கும் நம்ம சின்ன பொண்ணுக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு வசதியா இருக்கும். அவங்க வீட்டுல இருந்தா கூட வசதி இருக்காது. திரும்ப அம்மாவுக்கு போன போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லணும். அப்படியே சின்ன பொண்ணு அண்ணனும் அடிக்கடி மீட் பண்ணாதான் அவங்களுக்குள்ள ஒரு தீப்பறி உண்டாகும். அப்புறம் என்னடி, பரமதான் வீட்டுக்கு வந்துட்டால, இன்னைக்கு என்ன தடபுடலாம் விருந்தா? பாயாசம் வடை எல்லாம் வைக்க போறீங்களா? ஆமா ஆமா, இன்னைக்கு விருந்துதான், நம்ம ரெடி பண்ணணும். ஐயோ மறந்தே போயிட்டேன், அத்தைக்கு டீ கொடுக்கவே மறந்துட்டேன். நம்ம டீ குடிச்சிட்டு வரேன். அவங்க வாயை திறந்து எதுவும் கேட்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும். மறந்துட்டேன் நான். முதல்ல அவங்க டீயை கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் காப்பி விட்டு எடுத்து வரேன். நானும் வரேன்டி எங்க அம்மாவா. உங்க அத்தையை பார்க்கவே இல்லை, என்ன செய்யுதுன்னு பாவம். வந்ததுல இருந்து போய் பாப்போம். எங்க ரூம்ல படுத்து கிடக்காக்கு. ஆமாம்மா, அவங்க ரூமை விட்டு வெளில வர மாட்டாங்க. நம்மளா எங்கேயும் கூட்டு வந்தாதே, நம்மளே எதுவும் சாப்பிட கொடுத்தாதே. இல்லாட்டினா அவங்க வாட்டுக்கு பிரம்ம குடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. நானும் வரேன்டி. குமரி பிள்ளைகளா, நீங்களா பேசிக்கிருங்க, நாங்க போய் கிளவி எல்லாம் ஒரு மாநாடு போட்டு வாரோம். போய் பார்த்துட்டு வரேன் உங்க அப்பா என்ன செய்யுதுன்னு. நாங்க போவோம் எல்லாரும். ஏ பரமே, சொன்னதுல ஞாபகம் இருக்குல்லடியே, கட்டில விட்டு கீழே இறங்கக்கூடாது, படுத்தே இருக்கணும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு படுக்க. உங்க 3 பேத்துக்கு நான் போய் டீ காப்பி எடுத்து வரேன். ஏம்மா சரிங்கம்மா, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேம்மா. பொழுதுனைக்கு படுத்தே இருந்தாலும் முதுகு வலிக்குதுமா. சின்ன பொண்ணே, நீ தான் பாத்துக்கணும் பொறுப்பா. அவ சொன்னடி கேட்க மாட்டா, ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவா. புஷ்பா, நீ வந்து பாத்துக்கம்மா. எத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கத்த. ஏப்பா அரவிந்த் சாமி, என்ன பிரச்சனை? இப்ப என்னத்துக்கு உடனே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொன்ன? எதுக்கு இந்த அம்மா மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கு? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் மாமா. இந்த பையன் பிரேம்குமார் எங்கேயோ ஓடி போயிட்டியா மாமா, போட்டிக்கு பயந்துகிட்டு. என்னது, பிரேம்குமார் ஓடி போயிட்டானா? என்னையா சொல்ற? அந்த ஆள் மாடு நல்லா பால் கறக்குது, நிறைய தடவை பால் கறக்குது ஓ மாடை விட. அப்புறம் ஓடி போறாப்ல. மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என் மாடை விட அவன் மாடு கம்மியாதான் பால் கறக்குது. ஏதோ களவாணித்தனம் பண்ணிருக்கான், அது தெரிஞ்சு போயிருன்னு சொல்லி மாட்டிக்கிறோம்னு சொல்லி என்கிட்ட ஓடி போயிட்டியா மாமா. உண்மையிலேயே என் மாடுதான் அதிகமான பால் கறக்குது. அவன் தண்ணியை ஊத்தி கலக்கிருந்திருக்கியா மாமா திருநாளா. ஐயோ ஐயோ ஐயோ, இல்லங்க சமந்தி, அவன் பொய் சொல்றியான். என் மகனுக்கு அப்படிலாம் எந்த சூது வணியமும் தெரியாதுங்க. அவன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன். அவன் எப்படிங்க பால்ல தண்ணியை ஊத்துவியான்? இந்த பையன் அநியாயமா அவன் மேல பழி சமத்துறியான். இது என்னங்கடா புது கதையா இருக்கு? அவன் ஓடி போய்க்கான அவன் மாடை யார் மேய்க்கிறது? அப்ப பால் நமக்கு கம்மியால வரும், எப்படி நம்ம விற்கிறது? நம்ம வேற ஒரு இடத்துக்கு 20 லிட்டர் பால் டெய்லி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு மாட்டு பாலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? ஏலே அரவிந்த் சாமி, நீ எப்படிடா சொல்ற பிரேம்குமார் ஓடி போயிட்டான்னு சொல்லி? நீ யார் சொல்றதா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? கேள்வி பார்க்க பட்டிக்காட்டு கேள்வியா இருக்கு, எம்பிட்டு விவரமா கேள்வி கேக்குது. இப்ப திடீர்னு என்ன சொல்றது? ஆதாரம்லாம் கேக்குது. ஆதாரத்தை கொடுக்காட்டு நம்மள சேதாரமாக்கி விட்டுருவாங்களே. அப்படி கேளுங்கடா கையக்கா, நீங்க கேட்டது 100க்கு 100ஆன கேள்வி. என் மைய ஓடி போயிட்டான்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு சொல்லுங்க, ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க அவனை. ஆமா ஆமா, பிரேம்குமார் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் அப்படிலாம் சொல்லாம கொள்ளாம ஓடுறவன் கிடையாது. அவன் நல்லவன். எதா இருந்தாலும் நீ சொல்லிட்டு தான் போயிருப்பேன். ஒன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பேன், இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பேன். அப்படி சொல்லாம கொள்ளாமலாம் ஓடுற ஆள் கிடையாது. எனக்கு என்னமோ இந்த அரவிந்த் சாமி மேலதான் சந்தேகமா இருக்கு. அப்படி சொல்லுதா என் மருமகளே, நீ தாண்டி என் வீட்டுக்கு என்னைக்குமே மருமகளா வரணும். இப்பயே என் மகனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கா? கேட்டுக்கங்க சமந்தி, உங்க மகன் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கிட்டீங்களா? என் மகன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, அவன் கோலை கிடையாது. நீங்க என்ன பெரிய ஐஏஎஸ் உத்தியோகமா பார்க்க சொன்னீங்க? அவன் பயந்துட்டு ஓடுறதுக்கு ஒரு மாடு தான் அமைக்க சொன்னீங்க. அவனுக்கு அதெல்லாம் கை வந்த கால, அதுக்கு பயந்துக்கலாம் அவன் ஓடுற ஆளே கிடையாது. எப்ப அரவிந்த் சாமி சொல்லுப்பா, எல்லாரும் கேக்குறாங்க. அவ ஓடி போனதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறாங்க, சொல்லு. அதானே, அவன் எங்கிட்ட மாடு மேய்க்க கூட போயிருப்பேன், அங்கிட்டு காடிச்சா கூட போயிருப்பேன், வர லேட் ஆகும். அதெல்லாம் சொல்ல முடியுமா? முன்ன பின்ன ஒரு நாள் 2 நாள் கூட ஆகலாம். அதை வச்சு இந்த பையன் குத்து மதிப்பா எப்படி என் தங்கச்சி மேய ஓடி போயிட்டான்னு சொல்லலாம்? இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சுதான். மாடு மேய்க்க எங்கேயாவது போயிருப்பேன், வர 2 நாள் என்ன 4 நாள் கூட ஆகலாம். ஆனா அவன் மாடு செண்பகமே இங்கதான் திரியுது. அப்ப மாடுங்க திரியும் போது அவன் மட்டும் எங்க போவியா? அப்ப அவன் ஓடித்தானே போயிருக்கணும். என்னது, அவன் மாடு செம்பகம் இங்கதான் தெரியுதா? என்னாடி பள்ளியே, அவன் மாடு இங்கதான் தெரியுதாம்ல. அப்ப அவன் மட்டும் எங்க போனியா? மாடு மேய்க்காம என்ன கழுது மேய்க்க போய்க்கானா? என்னப்பா சொல்ற? நீ சொல்றதும் கரெக்டான பேச்சுதான். மாடு இங்க விட்டு
அவங்க ஆத்தா பெரிய தாளா விட்டு புட்டு அப்புறம் இவன் எங்க ஓனையா? அப்பனா அந்த பையன் போட்டிக்கு பயந்துட்டு எங்கேயோ ஓடித்தே போயிட்டான் போல. நீ சொல்றது கரெக்ட் தான் போல. அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கப்பா. பிரேம்குமார் அப்படிலாம் போக மாட்டேன்ப்பா. அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு என்னமோ இந்த கோழி முட்டை கண்ணை மேலதான் சந்தேகமாவே இருக்கு. அடியே காயத்ரி, என்னையவே கண்டுபிடிக்க பாக்குறியா நீ? உன்னை இருடி, கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன், உனக்கு இருக்குடி நல்லா. அவனுக்கா சப்போர்ட் பண்ற? நான் கோழி முட்டை கண்ணனா? உன் கண்ணுக்கு நீ என்ன குறை சொல்றியா? ஆளை பாரு ஆள. இம்மா காயத்ரி, நீ பேசாம இரு. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம். என்னப்பா அரவிந்த் சாமி, உண்மையை சொல்லுப்பா. உண்மையிலே ஓடி போயிட்டானா இல்ல நீ என்ன பண்ணிட்டியா? அப்படி கேளுங்க சம்பந்தி, நல்லா கேளுங்க. இவன் தான் என்கிட்ட என் மகனை கூட்டிட்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான் போல இருக்கு. இந்த கோழி முட்டை கண்ண மேல எனக்கும் சந்தேகமாவே இருக்கு. நல்லா விசாரிங்க சம்பந்தி. என் பிள்ளை வாவம் வாயிலாத பூச்சி, எங்க என்ன கஷ்டப்படுறானோ தெரியல. ஐயோ மாமா, என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதா மாமா? நான் உங்க கூடயே தான் இருக்கேன். என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்? நீங்களே இப்படி பேசுனா எப்படி மாமா? அப்படி இவங்கள எப்படி நம்புவாங்க? அந்த பிள்ளைக்கு காயத்ரிக்குதே நீ பிடிக்காது, பிரேமுக்குமார் தான் பிடிச்சிருக்கு, அதனால அந்த பையலுக்கே சப்போர்ட் பண்ணுது. நீங்க இப்படி பேசுனா எப்படி மாமா? எனக்கு உங்களை விட்டு யார் மாமா இருக்கா? எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தான். நீங்களே இப்படி பேசுனா என்ன மாமா செய்ய முடியும்? சரிப்பா அரவிந்த் சாமி, உன்னை நான் நம்புறேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இவங்கெல்லாம் என்னை வந்து தப்பா நினைப்பாங்கல்ல. நான் கேட்க வேண்டியதை உங்கள்கிட்ட கரெக்டா கேட்டுத்தானே ஆகணும். அதனாலதான் கேட்டேன். சரி, நானு இன்னும் 2 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 2 நாளுக்குள்ள உங்க பையன் பிரேம்குமார் வந்தாகணும். வந்து பழையபடிக்கு மாடு மேய்ச்சாகணும். அப்படி வரலன்னா அவன் போட்டிக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி என் பொண்ணு காயத்ரிய அரவிந்த் சாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். இதை யாருனாலையும் தடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. நான் இருக்கும்போது அது எப்படி நடக்கும்? நடக்க விட்டுருவேனா? வந்துட்டே இல்ல அம்பிகா, நான் பாத்துக்கிறேன். 2 நாள்ல அவன் வருவியான். வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவியான். இந்த கோழி முட்டை கண்ணை என்னதான் பண்றேன்னு நானும் பாக்குறேன். ஐயா 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 ஐயா, அக்கிரமமா அநியாயம் நடக்குதே. இதை கேட்க யாரும் இல்லையா? நான் எங்க போய் சொல்லுவேன்? எப்படி போய் சொல்லுவேன்? என் பிள்ளைய காணா. அந்த பிள்ளைய ராவதுக்கு யாருக்கும் வழி இல்ல. கல்யாணத்தை பத்தி பேசுறாங்களே, என்னத்த சொல்ல? ஏமா நீ வேற சும்மா இருமா. ஆனா அவனா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாரு. நீ வேற. அவன் எங்க அண்ணன் 2 நாள் டைம் கொடுத்துருக்கல. இந்த 2 நாள் உன் மகனை திறமை வந்தா கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வா. அது இல்லாட்டா நீ எதுவும் பேசாத. இங்க வந்து கூட சும்மா ஐயோ அம்மா அப்பான்னு வாயடிக்க வாச்சடிக்க மாத்திரியா கூட வீட்டுக்குள்ள வந்து. ஏமா நீங்க ஒன்னும் பதறாதீங்கம்மா. உங்க பையன் எங்க இருக்கான்னு நாங்களும் கண்டுபிடிக்கிறோம். எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறோம். நீங்களும் கண்டுபிடிச்சு பாருங்க. எங்கேயாவது யாராவது கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா எங்கேயாவது இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவோம் நம்ம. சப்போஸ் அந்த பயலா ஓடி போயிருக்காப்ப நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல என் மகனை எங்கேயுமே ஓடி போயிருக்க மாட்டேன். என் மகனை யாரோ பிளான் பண்ணிதான் தூக்கி வச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சேன். அவங்க மண்டமயத்தை பிடிச்சி சிறச்சு விட்டுருச்சு. ஆஹா, இந்த மாதிரி யாரும் இந்த கேள்வி மண்டையை பிடிச்சி அரைச்சு விட்டுருப்பாங்க போல. அதனாலதான் இது மத்தவங்கள மண்டையை சரிக்கிறேன்றது. இதுகிட்ட கோளாரத்தே இருக்கும் போருக்கு. நம்ம முடியக்கிட்டே சிறச்சு விட்டுற போகுது. நம்ம வேற புதுமாப்புல. ஏய் சந்திரா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்மளும் தேடுவோம். அந்த வள்ளி வீட்டுக்காரன்னு சொல்றாரு தேடி பாக்குறேன்னு. தேடி பாக்கட்டும். நான் அவக்கும் தேடி பார்ப்போம். கண்டிப்பா நம்ம பிரேம்குமார் கிடைச்சிருக்கேன். நீ இடத்துக்கு தேவையில்லாம பயப்படுற. பேசாம இரு. பிரேம்குமாருக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம். அது யாருனாலையும் மாத்த முடியாது. எங்க போயிருப்பேன் அந்த பிரேம்குமார்? நிஜமொழியே போட்டிக்கு பயந்துட்டு ஒருவேளை ஓடிட்டானோ? அப்படியே ஓட மாட்டானே. அவன் நல்லா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானே. அப்புறம் எப்படி? ஒருவேளை இவன் கடத்தி வச்சுக்கிட்டு ஏதாவது பிளான் பண்றானா அந்த கோழி முட்டை கண்ணை? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த அரவிந்த் சாமிகிட்ட நல்லபடியா பேசுற மாதிரி பேசி இவங்கிட்ட உண்மையை கறக்கணும் நம்ம. கவலைப்படாதடி காயத்ரி, உனக்கு பிரேம்குமார் தான். இது நான் எழுதிய சட்டம். யாருனாலையும் மாத்த முடியாது. இந்த கோழி முட்டை கண்ணை குத்தி கலக்கி விடல. நான் அம்பிகா இல்ல, நீ கவலைப்படாத. 2 நாள்ல கரெக்டான நேரத்துக்கு பிரேம்குமார் வந்து சேருவியான். பரகண்ணா நம்பிக்கை இருக்கீங்க. போங்க போங்க, போய் பிரேம்குமாரை தேடுற வழியை பாருங்க. இங்க 2 பேர் தானே வீட்டுக்குள்ள ஒளிச்சிருக்கேன் கூட்டு வந்து விடுறதுக்கு. போங்க டக்குன்னு போய் தேடுற வழியை பாருங்க. சரி மாமா, நானும் கிளம்புறேன். நானும் போய் தேடி பாக்குறேன் மாமா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரேம்குமார் எங்க இருக்கேன்னு சொல்லி. கசப்புக்கார எப்படி நடிச்சிட்டு பாரு அம்மா. ஒண்ணும் தெரியாத மாதிரி இருடா. என் மகன் மட்டும் கிடைக்கிட்டேன், அப்புறம் இருக்கு உனக்கு. என் மருமகளே, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. பிரேம்குமார் கண்டிப்பா 2 நாள்ல கிடைச்சிருக்கேன். அவனுக்கு உனக்கு தான் கல்யாணம். அதை யாருனாலும் மாத்த முடியாது. நீ கண்கலங்காம இரு. யார வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போங்க சாமியலா. எனக்கு 20 லிட்டர் பால் வந்தாகணும். நான் வாக்கு கொடுத்த மாதிரி 20 லிட்டர் பால் வேணும் எனக்கு. அந்த பிரேம்குமார் முதல்ல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ஏ வள்ளி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டடியே. நீ வேற. அவன் மாப்பிள்ளைய காணாம ஆக்கியிருக்காங்க. உனக்கு பாலையா வரதே முக்கியமா தெரியுது. நீங்க வேற சும்மா இருங்க. இவங்கள வச்சுதான் 4 காசு பாத்துக்கிருக்கேன் நானேவும். அதுல ஒருத்தனை காணாமன்றாங்க. நானே அவன் எப்ப கிடைப்பேன் எப்ப மாடு மேய்ப்பேன் நினைச்சுக்கிருக்கேன். நீங்க வேற விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு நம்ம 4 காசு சம்பாதிக்க வேணாமா ஆளுகளை மாதிரி?
எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, இவளுக்கு பால் வைக்கிற பிரச்சனை. இவளுக்காகவே நானும் இந்த காயத்திரிய பிரேமகுமார் கட்டி வைக்கிறதுக்கு பிளான் போட்டேன். இவளுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனை போறது தெரியல, பூனை ஓடுறதுன்னு தெரியுது இவளுக்கு. கொஞ்சம் விட்டா இவ வாழ்க்கையே பறி போயிருக்கும். இவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காண்டி நான் இப்படி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். இவ அதை மறந்துட்டு பால் வைக்கிறதுலயே இருக்கா, கூறுகட்ட குக்கர்.